ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆனந்தி நடந்த எல்லா பிரச்சனையும் நினச்சி ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காங்க. அவங்க அண்ணி மல்லிகா வந்து அப்பா கூப்பிட்றாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. இப்போ அவங்க அப்பா வந்து மாப்பிள்ளை எங்கன்னு கேட்கும்போது ரூமுக்குள்ளார இருக்காங்க, அவங்கள தொந்தரவு பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஆனந்தியை மட்டும் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி மல்லிகா சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா வந்து ஆனந்திக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் மாப்பிள்ளை வேணாம் அப்படிங்கிற இந்த வார்த்தைலாம் சொல்ல வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்க அண்ணன் மனோகரும் அந்த மாதிரி பேசுகிறாங்க. இப்போ அவங்க அம்மாவும் அந்த மாதிரி பேசுகிறாங்க, அவங்க அண்ணி மல்லிகாவும் அந்த மாதிரி பேசுகிறாங்க. இப்போ எல்லாரும் பேசினாலும் இப்போ கடைசியில் பார்த்தோன்னா அவங்க அம்மா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னான்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு குழந்தை இல்லாது தான், அதனால் சீக்கிரமாக ஒரு குழந்தை பெற்று கொடுங்க, அந்த பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தா இதெல்லாம் உள்ளுக்கு இருந்து ரூம்குள்ளே இருந்து அப்படியே பார்த்தா கதவு சந்தில் வீரா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஆனால் ஆனந்தியால் எதுவுமே பதில் சொல்லவே முடியல. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா போய் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மல்லிகா கிட்ட சொல்கிறாங்க அவங்க அன்னிக்கிட்ட. அப்போ அவங்க போய் மறுபடியும் போய் வீராவை கூட்டிகிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா எப்பயும் போல் வந்து அப்படியே ரொம்ப வில்லத்தனமாக நடிக்கிறாங்க. இடையில ஆனந்தியை பார்த்துக்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, 10 லட்ச ரூபா நான் பணம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் வந்து எங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னும். அதே நேரத்தில் ஆனந்தி கிட்ட இனிமேல் எந்த பிரச்சனைக்காகவும் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ வீரா அங்கேருந்து போயிடுறாரு. பின்னாடியே ஆனந்தி அமுச்சு வச்சிடுறாங்க அவங்க அண்ணெல்லாம் பேசி. இப்போ போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வீரா வந்து பேசாத பேச்சு பேசுகிறாங்க. ஆனந்தி ஒரு கட்டத்தில் ரொம்ப கோபமாயிடுறாங்க. 2 பேத்துக்குள்ளார பார்த்தோம்னா பயங்கரமான வாக்குவாதம் நடக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா கிட்டேருந்து நீ பணமும் வாங்க முடியாது, நானும் உங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வீரா இருந்து இது என்ன சேலஞ்சு அப்படிங்கும்போது ஆமாம் சேலஞ்சு தான், பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்து சேலஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து பார்த்தா இங்கே குமரனோட பட்டறைக்கு அவங்க பெரியமாவை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க வந்து உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒருத்தவங்க வேலை கேட்டு வராங்க. அவங்கள்ட்ட அந்த பெரியமா வந்து இல்லாத பொல்லாது பேசிடுறாங்க. சண்டை வந்துடுது. உடனே குமரன் வந்து சமாதானப்படுத்தி அவங்கள அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மறுபடியும் இங்கே அவங்க அப்பா, அதாவது ஆனந்தியோட அப்பா வந்து இந்த மாதிரி நெசவு நெய்கிறவங்களோட சங்கம் இருக்குல்ல, அங்கே போய் சொல்லி இது மாதிரி 10 லட்ச ரூபா பணம் வேணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கலாங்க. கைலாசம் அப்படிங்கிற ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்க அது சம்மந்தமாக யோசிக்கலாம், ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே குமரன் உட்காந்துருக்காரு. இப்போ அவங்க கூட இன்பான ஒருத்தங்க இருப்பாங்கள்ல, ஒரு பொண்ணு, அவங்க வந்து பார்த்தா கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ரொமான்ஸ் கலாட்டா, ஃபன் கலாட்டா மாதிரி. இப்போ கோட்டிக்கிட்ட சொல்லி சீக்கிரமாக இன்பா இங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கோட்டி வந்து கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. இன்பா வந்து குமரன்ட்ட வந்து அப்படியே இப்படி சிடுன்னு பேசிட்டு ஒரு மாதிரி கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு மாதிரி நார்மலான எபிசோடாக இருந்தாலும் இன்றைக்கான எபிசோடோட ஹைலைட் வீரா கிட்ட ஆனந்தி பண்ண சேலஞ்ச் அப்படின்னு தான் சொல்லலாம். இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.